ஹே காலிஸ், இன்னைக்கு ஹாண்டிங் ஆட்லினோட சாப்டர் 17 கதையை தான் நம்ம பார்க்க போறோம். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. அண்ட் ப்ரீவியஸ் சாப்டர்ஸ் யாரெல்லாம் பார்க்கலையோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் அட்டாச் பண்ணிருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி வாங்க இப்போ கதைக்குள்ள போகலாம். சாப்டர் 17 தி ஷேடோஸ். ஓ ஃபக், எவ்வளவு அழகா இருக்கா. எஸ்பெஷலி யாரும் அவளை பார்க்கல நினைச்சிட்டு இருக்கிறப்போ செம்ம அழகா இருக்கா. என்னோட லிட்டில் மவுஸ் என்னோட பாக்குறதுக்கு ரொம்பவே சோகமா டயர்டா இருக்கா. அவளோட ரூம்க்கு நடந்து போறா. அவளோட ஓல்ட் ஸ்லிப்பர் ஸ்டோன் ஃப்ளோர்ல டிராக் ஆகுற சவுண்ட் எனக்கு கேக்குது. அவ பாக்குறதுக்கு ரொம்பவே டயர்டா இருக்கா. என்னோட செல்லத்தோட கண்ணு கீழே டார்க் சர்க்கிள்ஸ்லாம் தெரியற மாதிரி இருக்கு. அவளுக்கு கண்டிப்பா இப்போ ரெஸ்ட் வேணும். ஆனா எனக்கு அவளை பார்த்தாலே ஃபீலிங்ஸ் தான் வருதுன்னு சொல்லலாம். அவளோட டயர்ட்னஸ் எல்லாத்தையுமே பிளஷர் கொடுத்து ரிலீஸ் பண்ணிட்டு அதை திரும்ப திரும்ப வர வைக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அதை விட அவ நைட் ஃபுல்லா தூங்காம என்னோட பாடி அக்செப்ட் பண்ணிட்டு அவ ஸ்ட்ரென்த் எல்லாமே தீர்ற வரைக்கும் அவளை டயர்ட் ஆகணும்னு ஆசைப்படுறேன். அப்படியே அவ கம்ப்ளீட்லி வீக் ஆனதுக்கு அப்புறமும் அவளை விடுறதுக்கு நான் ரெடியா இல்ல. லாஸ்ட் டைம் என்ன நான் அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணேன். ஏன்னா இன்னுமே அவ என்ன அக்செப்ட் பண்ணிக்கல. அதனால என்னோட ஹேண்ட்ஸால அவளுக்கு அந்த பிளஷரை கொடுக்க கூடாதுன்னு நினைச்சேன். என்னைக்கு அவ என்ன கம்ப்ளீட்லி அக்செப்ட் பண்றாளோ அன்னைக்கு தான் நான் அதை பண்ணுவேன். ஆனா அந்த கண்ணை அவக்குள்ள இன்சர்ட் பண்ணி எடுக்கிறப்போ எனக்கு ரொம்பவே டார்ச்சர் மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எனக்கு அந்த கண்ணை பார்த்து அவ்வளோ பொறாமையா இருந்துச்சு. என்னால கார் கிட்ட போற வரைக்கும் கூட என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல. ஃபைனலி என் கையால தான் நான் கொஞ்சம் ரிலீஃப் ஆனேன். அவன் எதை மீன் பண்றான்னு உங்க எல்லாருக்குமே நல்லா புரியும்னு நினைக்கிறேன். அவளோட அந்த ஸ்மோக்கி கிரைஸ் என் மைண்ட்ல திரும்ப திரும்ப எக்கோ ஆயிட்டே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அவளோட வாய்ஸ் இருக்கே, யோபா, அவளோட அந்த மார்னிங் வாய்ஸ் அதை கேட்டா போதும் எந்த பையனா இருந்தாலும் சரி அவளோட கால் கீழே வந்து விழுவானுங்க. அப்படி இருந்துச்சு அவளோட வாய்ஸ். இப்போ என்னோட லிட்டில் மவுஸ் என்னோட ஆடி ஒரு லாங்கான ஒயிட் டிஷர்ட் மட்டும் தான் போட்டு நிக்கிறா. அவளோட மிட்டாய் வரைக்கும் தான் இருக்கு அந்த டிஷர்ட். ரொம்பவே தின்னா இருக்கு அந்த மெட்டீரியல். அவ்வளோ டிரான்ஸ்பரண்டா அவளோட ஸ்ட்ரக்சர் தெரியுது. அவளோட ரோஸ் நிப்பிள் பூக்காயே தெரியுது. அதை பார்த்ததுக்கு அப்புறம் என்னால எப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க முடியும்? என்னோட மைண்ட்லயே அவளை என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? என்னோட லிப்ஸ் லிக் பண்ணிட்டு சீக்கிரமா இதெல்லாம் நடக்கும். என்னோட ஆடி இப்போ பெட் தான் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா. அவ பெண்ட் பண்ணி இந்த பெட் எல்லாம் அரேஞ்ச் பண்றத பாக்குறதுக்கே ஓ மை காட், அவளோட ரெட் கலர் பேண்டிஸ் தெரியுது. நான் என்னோட கண்ணை மூடிட்டு நானே கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஓ மை காட், நான் சைலண்டா இருக்கணும். நான் இங்க இருக்கேன்ட்டு அவளுக்கு இப்ப தெரியாது. நான் அவளோட க்ளோசெட்ல தான் இப்போ மறைஞ்சிட்டு இருக்கேன். அவ தூங்குற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவ தூங்கினதுக்கு அப்புறம் பொறுமையா அவ பக்கத்துல நின்னு அவ தூங்குற அழகா ரசிச்சு பாக்கலாம்ல. அதனாலதான் இப்போ அவ என்னை பார்த்து பயந்துட்டு இருக்கா. அது கரெக்டா, ஏன்னா நான் ரொம்பவே டேஞ்சரஸான ஆளு. தினம் அவ்வளவு பேரை கொலை பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவு கொடூரமா. அத நான் என்ஜாய் பண்ணி வேற பண்றேன். அப்கோர்ஸ் அவ பயப்படுவாதான். ஆனா ஒரு நாள் அவ என்னோட கண்ட்ரோல்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவ என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு சான்ஸே இல்லை. அவ ஆல்ரெடி அதுக்குள்ள வந்துட்டான்னு தான் சொல்லலாம். ஆனா அவளுக்கு இதெல்லாம் இன்னுமே புரியல. என் லைஃப்ல நான் லவ் பண்ற ஒரே விஷயம்னா அது என்னோட ஜாப் மட்டும்தான். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இருக்கும் நான் எந்த பொண்ணையுமே டச் பண்ணல. அதுக்கெல்லாம் எனக்கு டைமும் இல்லைன்ட்டு சொல்லலாம். எல்லாமே ரொம்பவே குயிக்கா முடிஞ்ச மாதிரி இருக்கு. அந்த கண்ணீர், அந்த அழுகை, இந்த சத்தத்தெல்லாம் கேக்குறப்போ அவ்வளோ டெஸ்பரேட்டா என்ன பிடிச்சு வச்சுட்டு தான் இருந்துச்சு என்னோட ஜாப். நான் ரொம்பவே டயர்ட் ஆயிட்டேன். ஆனா அந்த புக் ஸ்டோர்ல அவளை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த அந்த மொமெண்ட் என்னால இப்போ வரைக்கும் மறக்கவே முடியலன்னு சொல்லலாம். ரொம்பவே நர்வஸா இருந்தா அவ பாக்குறதுக்கு. நான் ஒரு க்ரோன் மேன். ஆனா அவளை பார்த்த அந்த செகண்ட் நான் எப்படி திரும்ப ஃபீல் பண்ணேன்? என்னமோ 15 வயசு பையன் மாதிரி, ஒரு டீனேஜ் பையன் ஃபர்ஸ்ட் சைட் ஃபர்ஸ்ட் லவ்ல விழுந்தா எப்படி ஃபீல் பண்ணுவான் அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அவ கிட்ட போய் டச் பண்ண, கிஸ் பண்ண, ஃபுல்லா அவளை என்னோடதான் ஆக்கிக்கணும்னு எனக்கு ஆசை இருந்துட்டே தான் இருந்துச்சு. அவ பாடி ஃபுல்லா அவ்வளோ கிஸ் கொடுத்து அதெல்லாமே என்னோட டெரிட்டரின்னு சொல்லி மார்க் பண்ணதுக்கு அப்புறம் கூட எனக்கு போதுன்ற ஃபீல் வரவே இல்லை. நான் ஒன்னும் நல்லவெல்லாம் கிடையாது, அப்படி நான் சொல்லிக்கிட்டதுமே கிடையாது. இதுல நான் எந்த ஒரு கூச்சமோ படலன்ட்டு சொல்லலாம். அவ பெட்ல போய் படுத்துக்கிட்டு ஒரு ஓல்ட் லெதர் புக்கை எடுத்து பாக்குறா. அது அவளோட கிரேட் கிராண்ட் மதரோட டைரி தான், கிகியோட டைரி தான் அது. ஒரு நாள் அவ வெளியே போனதுக்கு அப்புறம் நான் அதை ஓபன் பண்ணி படிச்சேன். அவளோட கிரேட் கிராண்ட் மதருக்கும் ஒரு ஸ்டாக்கர் இருந்துச்சுன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. இந்த ஹிஸ்டரி ரிப்பீட் ஆகுறத நினைச்சு எனக்கு அப்போ சிரிப்பு தான் வந்துச்சுன்னு சொல்லலாம்.
சொல்லலாம். இப்போ அவ அந்த டைரியை தான் படிக்கிறா. அவளோட முகத்துல ஒரு புரியாத எமோஷன்ஸ் இருந்துச்சு. எதுக்கான ஆன்சர்ஸும் தேடிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. கிகியோட சீக்ரெட்ஸ்ல இவ கிளாரிட்டியை தேடிட்டு இருக்கா. கொஞ்சம் டிஸ்டர்பா ஆன மாதிரி தான் தெரிஞ்சது அவளை பாக்குறதுக்கு. ஆனா அதுக்கு மேல மேடம் கொஞ்சம் ஃபேசினேட்டடா தான் இருக்காங்க. அவ படிக்கிற அந்த அழகெல்லாம் பார்த்துட்டு எனக்கு பிளஷிங்கா தான் இருந்துச்சு. என்ன நடக்க போகுதுன்னு தான் தெரியல. ஆனா ஒரு முக்கியமான விஷயம், அவ என்னோட டார்க் சைட பாக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்னோட ஃபர்ஸ்ட் மோஸ்ட் ப்ரோக்கனான பார்ட்ஸ் எல்லாமே அவ பாக்கணும். அவகிட்ட இருந்து இந்த விஷயத்தெல்லாம் நான் மறைக்கவே மாட்டேன். ஒருத்தவங்க அவங்களுடைய டார்க் சைட கூட லவ் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், அவங்கள விட்டு என்னைக்குமே போக மாட்டாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். என் செல்லம் படிச்சுட்டே அப்படியே தூங்க ஆரம்பிச்சுட்டா. அவ கையில இருந்து அந்த டைரி ஸ்லிப் ஆச்சு. அப்போ அவ சடனா எழுந்து காம் ஆகுறா. அதுக்கப்புறம் டைரிய க்ளோஸ் பண்ணிட்டு லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு போய் தூங்க ஆரம்பிச்சிட்டா. ரூம் ஃபுல்லா டார்க்கா இருந்துச்சு. அந்த மூன் லைட்டோட நிழல்ல பர்னிச்சர் எல்லாமே மான்ஸ்டர்ஸ் மாதிரி தெரியுது. ஆனா இந்த வீட்ல இருக்கக்கூடிய ஒரே மான்ஸ்டர், உண்மையான மான்ஸ்டர் நான் மட்டும்தான். அவ நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டதுக்கு அப்புறமா நான் அந்த க்ளோசட்ட பொறுமையா ஓபன் பண்ணி அந்த நிழல்ல நின்னு அவ தூங்கிட்டாளான்னு சொல்லி செக் பண்றேன். அந்த க்ளோசட்ல இருந்து வெளியே இறங்கி வரலான்னு பாக்குறப்போ சடனா ஏதோ ஒரு சில்லுன்னு ஒண்ணு என் மேல வந்து படுற மாதிரி இருந்துச்சு. அந்த சில்லுன்னு காத்து என் மேல பட்டதுமே என் பாடி ஃபுல்லா கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு. இது ஒன்னும் ஃபர்ஸ்ட் டைம்லாம் கிடையாது. எப்பெல்லாம் ஆடி கிட்ட நான் போறேனோ அப்பெல்லாம் இந்த மாதிரி ஏதோ சில்லுன்னு காத்து மாதிரி என் மேல வந்து படும். இது ஏதோ சம்திங் சஸ்பீஷியஸா தான் இருக்கு. ஆனா இதெல்லாம் என்ன ஸ்டாப் பண்ணவே முடியாது. நான் பயப்படல. இதெல்லாம் பார்த்து பயப்படுற ஆள் நான் கிடையாது. இப்ப என்ன, இது ஏதோ ஒண்ணு என்ன பார்த்துட்டு இருக்கு. பார்த்துட்டு போட்டோம். எனக்கு இத பத்திலாம் ஒரு கவலையுமே கிடையாது. எதுவும் இல்ல அப்படின்னு என்கிட்டயே நான் சொல்லிட்டு நான் பொறுமையா அவளோட ரூம்குள்ள நடந்து வரேன். அந்த சில்னஸ் எல்லாம் அப்ப இல்ல. அவளோட பெட் பக்கம் போறப்போ அவளோட தலைமுடிய டச் பண்ணி அவளோட தலைய கோதி விடணும்ட்டு எனக்கு ஒரு ஆசை வருது. ஆனா இதெல்லாம் நான் பண்ணனா அவ எந்திரிச்சிடுவான்னு எனக்கு தெரியும். என்னோட ஆடி இருக்காளே, அவ டேஞ்சரா ரொம்பவே ஈஸியா சென்ஸ் பண்ணிடுவா. நான் ஏதாவது சின்னதா மிஸ்டேக் பண்ணா கூட போதும், உடனே எந்திரிச்சிடுவா, என்ன கேட்ச் பண்ணிடுவா. இப்போ என் மைண்ட்ல என்ன தெரியுமா ஓடிட்டு இருக்கு? ரெண்டே விஷயம் தான். டார்க் சைட் ஆஃப் மை மைண்ட் என்ன சொல்லுது தெரியுமா? இப்போ அவளை எழுப்பி விட்டு அவ என்ன பார்க்கணும், என்ன பார்த்து அவ அலறணும், அந்த சத்தத்தை நான் கேட்கணும். அவ என்ன பார்த்து பயப்படுறப்போ அவ பாடி என்ன பார்த்து எப்படி ரியாக்ட் பண்ணுது, அவளோட பாடி என்கிட்ட வரப்போ எப்படி ரியாக்ட் பண்றத பார்த்து நான் எப்படி ரியாக்ட் பண்றேன், இந்த மாதிரி ஃபீல்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. ஆனா என்னோட சாஃப்டான சைடு என்ன தெரியுமா சொல்லுது? அவளை நிம்மதியா தூங்க விடு, அவ பீஸ்ஃபுல்லா தூங்குறத பார்த்து ரசி. எஸ்பெஷலி அவ நல்லா நிம்மதியா தூங்கி எந்திரிக்கிறப்போ எவ்வளவு பீஸ்ஃபுல்லா எந்திரிப்பா, அதை பார்த்தெல்லாம் ரசி அப்படின்ற மாதிரி என்னோட சாஃப்ட் சைட் சொல்லுது. இப்போ என்னோட சாஃப்ட் சைட் சொல்றது தான் நான் கேட்டேன். என் பாக்கெட்ல இருந்த ரோஸ் எடுத்து அவளோட நைட் ஸ்டாண்ட் மேல வச்சுட்டு மார்னிங் அவ ஷாக் ஆகணும், அதை பார்த்து நான் என்ஜாய் பண்ணுவேன். இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கப்போவே அவ ஸ்லைட்டா மூவ் பண்றா தூக்கத்திலேயே. அப்போ ஸ்னோர் பண்ற மாதிரி ஏதோ சவுண்ட் கொடுக்குறா. அதை கேட்டு எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. என் கையை எடுத்து என் வாயில வச்சு என்னால சிரிப்பு அடக்க முடியாம அப்படி இருந்தேன். உடனே ரூமை விட்டு வெளியே வந்தேன். இந்த சிச்சுவேஷன்ல சிரிப்பு அடக்கிறது ரொம்பவே கஷ்டம். நான் சிரிச்சு அவளை எழுப்பி விட்டேன்னா என்ன பண்றதுன்னு சொல்லி ரூமை விட்டு வெளியே வந்துட்டேன். எவ்வளவு கியூட்டா இருக்கா. நான் எவ்வளவோ பேரை டார்ச்சர் பண்ணிருக்கேன், கொலை பண்ணிருக்கேன். இப்படி ஒரு கல்லுக்குள்ள இப்படி ஒரு சாஃப்டான சைட் இருக்குமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அடே நாளுக்கு நாள் என்னோட ஹார்ட்டை திருடிட்டே இருக்கான்னு சொல்லலாம். வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் சத்தமா சிரிச்சேனே நானு. ஆனா என்னோட சிரிப்பெல்லாம் நிறுத்துற மாதிரி என்னோட போன் வைப்ரேட் ஆச்சு. ஜே தான் கால் பண்ணா. யா சொல்லுடா அப்படின்னு நான் சொன்னேன். ஜே கிட்ட பேசிட்டே கார் கிட்ட நடந்து போயிட்டு இருந்தேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லாம் இல்ல, வெட்டியா கால் பண்ணி மொக்க போட்டுட்டுலாம் இருக்க மாட்டான் ஜே. ஜே கால் பண்ணாலே ஏதாவது இம்பார்ட்டன்டான விஷயமா தான் இருக்கும். ஜே சொல்றா கால்ல மார்க் செயின்பர்க் டவுன்ல இருக்கான். அவனோட காலிக்ஸ் மில்லர், ஜாக், ராபர்ட் ஃபிஷர் எல்லாருமே அவங்க கூட தான் இருக்காங்க. நான் கார்ல உட்காந்து என்ஜினை ஸ்டார்ட் பண்ணி அவனுங்க எங்க இருக்கானுங்க அப்படின்னு நான் கேக்குறேன். கேசினோஸ், ஹை ஸ்கேல் பார், பிரைவேட் ஜென்டில்மேன்ஸ் கிளப், உனக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். ஹை செக்யூரிட்டி இருக்கக்கூடிய இந்த பிளேஸ்ல தான் அவனுங்க இருக்கானுங்க அப்படின்னு ஜே சொல்றான். கார்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னா இவனுங்க ஏதோ மறைக்கிறானுங்கன்னு அர்த்தம். ஆனா எனக்கு அதெல்லாம் ப்ராப்ளமே கிடையாது. இது ஒன்னும் ஓவர் கான்பிடன்ஸ்ல எல்லாம் நான் சொல்லல. எனக்கு என்னோட ஸ்கில்ஸ் மேல கான்பிடன்ஸ் இருக்கு. சிங்கத்தோட கொகைக்குள்ள போறோம், மான் மாதிரி இருந்தா நம்மளால அங்க சர்வை பண்ணவே முடியாது. அங்க போய் அவனுங்களோட தலையோட தான் நம்ம திரும்பி வரணும். அப்படின்னு நினைச்சு போனா மட்டும்தான் நம்மளால உயிரோட
கூட வர முடியும் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு நீ சொல்றது கரெக்ட் தான், ஆனா இப்போ நம்மளால டைரக்டா அட்டாக் பண்ண முடியாது. அதுக்கான பெர்ஃபெக்டான நேரம் இது கிடையாது. உனக்கு நான் ஆக்சஸ் அரேஞ்ச் பண்ணி தரேன். கிளப்புக்கு முதல்ல நீ போ, அங்க நீ போய் அப்சர்வ் பண்ணு, அங்க இருக்கவங்களோட மிங்கிள் ஆகு, அதுக்கப்புறமா அங்க இருக்கவங்களுடைய நம்பிக்கைய சம்பாதி அப்படின்னு ஜே சொல்றான். என்ன சொல்ற, இவனுங்களோட நான் மிங்கிள் ஆகணுமா அப்படின்ற மாதிரி எனக்கு இரிட்டேட் ஆச்சு. நம்ம டைரக்டாவே ஹேக் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். ஹேக்கிங்க்கும் ஒரு லிமிட் இருக்கடா அப்படின்னு ஜே சொன்னா. அவன் சொல்றதும் கரெக்ட் தான். கேமராஸ்ல ஆடியோ இல்ல, கான்வர்சேஷன்ல தான் முக்கியமான இன்ஃபோஸ் எல்லாமே கிடைக்கும். ஜே சொன்னதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். இங்க ட்ரஸ்ட்னு ஒன்னத நம்ம கெயின் பண்ணா மட்டும்தான் இவனுங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த நெட்வொர்க்க ஈஸியா ட்ராக் பண்ண முடியும். அண்டர் கிரவுண்ட் நெட்வொர்க்கையும் ஈஸியா ரீச் பண்ண முடியும். கஷ்டம் தான், ஆனா இம்பாசிபிள்னு ஒரு விஷயம் எந்த சைடோட ஹிஸ்டரியிலேயே கிடையாது. இது ஒரு நெட்வொர்க். ஒருத்தனை மீட் பண்ணா 100 பேர் வருவாங்க. இது அல்ல குறையாத ஒரு லிஸ்ட்ன்ட்டே சொல்லலாம். ஆனா என்கிட்ட பொறுமை இருக்கு. சரி, இத நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நான் ஜே கிட்ட சொன்னேன். இப்போதான் என்னோட ஆடிய பார்த்து நான் கொஞ்சம் நிம்மதியா பீஸ்ஃபுல்லா ஃபீல் பண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனேன். ஆனா அந்த ஹாப்பினஸ் 2 நிமிஷம் கூட நீடிக்கல. இந்த பிளேஸ சீக்கிரமா கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இங்க இருக்க ஒவ்வொரு ஆளையுமே முடிச்சு கட்டுறேன். முடிச்சதுக்கு அப்புறமா இந்த மொத்த சிஸ்டத்தையுமே நான் டிஸ்மேண்டில் பண்றேன் அப்படின்னு எந்த சாப்டர் எந்த இடத்துல முடியுது. இந்த சாப்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா அவள் செல்லும் கதைகளை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நெக்ஸ்ட் சாப்டர்ஸ் உங்களை தேடி வரும். நெக்ஸ்ட் சாப்டர்ல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.